வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1989ல ஹாலிவுட்ல வெளியாகி இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு காமெடி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற ஹூ இஸ் ஹாரி கிரம்ப் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருதா இல்ல சோகம் வருதா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி பெவர்லி ஹில்ஸ்ல ஒரு பணக்கார வீட்டு பெண் கடத்தப்படுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக படத்தோட ஹீரோவான ஹாரி கிரம்ப் வராரு. ஆனா நிஜத்துல உண்மையிலேயே ஹீரோ ஒரு சொதப்பலான துப்பறி வளரு வில்லனை இவருதான் வேணும் அப்படின்ட்டுன்னு கூட்டிக்கிட்டு வராரு. காரணம் என்னன்னா ஹீரோ எதையுமே கண்டுபிடிக்க மாட்டாரு அப்படின்னு வில்லனுக்கு ஒரு நம்பிக்கை. இதுக்கப்புறம் ஹீரோ போடுற வித்தியாசமான கெட்டப்பும் அவரு பண்ற தப்புகளும் இந்த கேஸை எப்படி காப்பாத்துது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துல ஹாரி கிரப் கதாபாத்திரத்துல ஜான் கேண்டி அப்படிங்கிறவரு தான் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பு இந்த படத்தை பல இடங்கள்ல காப்பாத்தி கொடுத்துருக்குது. படத்துல அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்துல ஹீரோ தன்னுடைய கேஸை விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வித்தியாசமான கெட்டப்ல வருவாரு. அதெல்லாம் நல்ல கலகலப்பா இருக்குது. படத்துல கார் சேசிங் வரும்போது வர காமெடிகள் ஆகட்டும், ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும்போது வர காமெடிகள் ஆகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதை ஆடியன்ஸ் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம பிளாட்டா தான் மூவ் ஆகுது. படத்துல வர இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் பல படங்கள்ல பார்த்த ஒரு ஃபீலை தான் ஏற்படுத்துது. இந்த படம் 1989ல வெளிவந்த படம். சோ படத்துல வர காமெடிகள் அந்த டைம் பீரியடுக்கு நல்லாவே இருந்தாலும் இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது காமெடி காட்சிகள் சில இடங்கள்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல காமெடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனால லாஜிக்க பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த படத்தை கேரக்டர் வைஸா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்குடன் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.